யார் ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. ஏன் இப்படியா இருக்குது? இந்த விஜய் வந்து என்ன கிழிக்கிறாருன்னு பாருங்கள். நேற்று ஒரு கிளவியை கொண்டு விட்டாங்க, இது பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணி. நேற்று ஒரு ஆட்சிக்கு வந்த 5 நாள் என்ன பிடிங்கிட்டார் அவர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. விஜயை கேட்கலனாலும் தாவேக்கா என்ன பிடுங்குச்சின்னு கேட்பாங்கல்ல. தொடர்ந்து 3 நாளாகவே பயங்கரமான பாலியல் வன்புணர்வு. கோடி மீடியா எவனுமே போடல, பிரிண்ட் மீடியாவில் மட்டும் போட்டிருக்கான். ஆமாம், எந்த மீடியாலையுமே அந்த போட மாட்டான்னா காசு வாங்கி தின்ட்டாங்கல்ல, எப்படி போடுவான்? விஜய் வந்து வீட்டில் டிஃபன் பாக்ஸ் வந்து அவர் கையால் அவரே சாப்பிட்றாரு அப்படின்னு இன்னும் கேவலமாலாம் போட்டுட்ருப்பாங்க. அது போயிட்டுருக்கனால இதெல்லாம் போட மாட்டான். 3 நாள்லேயே ஏகப்பட்ட கிரைம் நடந்திருக்கு. ஓகே. கொலை, கொள்ளை. ஒரு பையன் வந்து தாத்தா பாட்டி 2 பேரையும் அடித்து கஞ்சா போதையில் அடித்து கொண்டு 2 பேரையும் எரிச்சிட்டு போலீஸில் போய் செத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் விசாரித்து பார்த்தா முந்தா நாள். அப்போ இது ஆட்சிக்கு வந்த உடனே தான் நாங்கள் எல்லா போதை பழக்கத்தையும் போதை பொருளையும் வந்து இன்னும் இப்போ டாஸ்மாக் போனீங்கன்னா 10 ரூபா கூட தான் வாங்கிட்டு இருக்கேன். யாருக்கு வாங்குறான்? அன்னைக்கு செந்தில் பாலாஜி வாங்கினான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவனுக்கு வாங்குறான்? விஜய்க்கு வாங்குறானா, திரிஷாக்கு வாங்குறானா? யாருக்கு வாங்குறான் 10 ரூபா கூட? எல்லாமே அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அவன் சாப்பிட்றான், நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு அடித்து சாப்பிடுவோம்னு சொல்லி பைத்தியக்காரங்களை வச்சு ஓட்டு போட வச்சு அவங்கள தெருவில் விட்டுட்டு இவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் வந்து அரசியல். அதனால் எல்லாருக்கும் பாதுகாப்பு, எல்லாருக்கும் இதெல்லாம். எந்த சிங்கப்பண்ணேன்னா இல்லை, என்ன ஆச்சு? சிங்கப்பண்ணேன்னா ஒரு 10 பேர் போட்டிங்கன்னா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வந்துருப்பான். எப்படி வரும்? சும்மா எல்லாமே ஐவாஸ் முட்டாள்கள் இருக்க வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டார். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து பல நாடுகளில் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதாச்சும்